வணக்கம் TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரீமேக். என்னோட முதல் வீடியோ நான் MIUI 12 பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட ரீமேக் அப்படின்னு கூட நம்ம இந்த வீடியோ சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அதே வீடியோவை நான் திருப்பி இப்போ நல்ல ஒரு குவாலிட்டியில் போடுற மாதிரி பார்த்துருக்கேன். இதை நான் ஜஸ்ட் வியூவர்ஸ் அதில் 138 இப்போ கரண்ட்டில் இருக்குது. ஸோ வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் போடல. அதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டே வியூவர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ நான் கொடுக்கணும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னுடைய செட்டப். லைட்னிங் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த தடவை மைக் புதுசாக வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி அதை அன்பாக்சிங் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மைக் நல்ல ஒரு மைக் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மள்கிட்ட இப்போதைக்கு சோர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த MIUI 12 வீடியோ திருப்பி நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் நம்ம MIUI 12 பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஆன் ஹேண்ட்ஸ் என்னோடைய ரெட்மி 7ல் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆன் ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் மொபைல் எடுத்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாக் ஸ்க்ரீன்லேருந்தே நான் இந்த இதை சொல்ல போகிறேன். ஸோ லாக் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. MIUI 11ல் எப்படி கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இங்கே ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாக் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாக், லண்டன் கிளாக், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கிளாக்கை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சைடில் ஸ்வைப் பண்ணோம்னா இப்போ ஒரு புது ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. இது நியூ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கான்டாக்ட்ஸ் மற்றும் அந்த கிட்டத்தட்ட iOS மாதிரி இருக்குது. அந்த உங்களுக்கு டார்ச் லைட் மற்றும் இங்கே இன்னொரு சிம்பிள், அதாவது வால்பேப்பர் க்ரூயலுக்கான அந்த சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஓகே, எனிவே ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கிங் நான் இந்த தடவை பண்ணல. ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே நீங்கள் கெஸ்டர் இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்ட்ராய்ட் 10ஓட கெஸ்டர். ஆமாங்க, இந்த MIUI 12 ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் தான். உங்களுக்கு ரெட்மி 7, ரெட்மி நோட் 7 எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 பேஸில் தான் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 10 கண்டிப்பாக வரும். பட் ஒரு சில பழைய டிவைசஸ் லைக் ரெட்மி 6 அந்த மாதிரினா ஒரு சில டிவைஸ், நோட் 5 ப்ரோ உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 தான் வரும். அந்த மாதிரி ஒரு சில டிவைசஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 9ஓட கொடுக்க போகிறாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ மெயின் இந்த இன்டர்ஃபேஸில் மெயின் சேஞ்சஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் iOS மாதிரி இந்த ரெட்மி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான், எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்துடும். இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வைஃபை எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட அவைலபிளாக இருக்குது. நல்ல விஷயம். இந்த இன்டர்ஃபேஸ் பொதுவாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் மெசேஜஸ், நார்மல் மெசேஜஸ், கால் நீங்கள் அட்டன் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இதுக்கு நீங்கள் இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்துடும். ஸோ பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ அப்புறம் இங்கே கால் டைரக்டரி அந்த மாதிரி அந்த இன்பில்ட் ஆப்ஸ், ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்கும்ல ரெட்மியில். ஸோ அதுதான் ஏகப்பட்டர் ரெட்மி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீ இன்ஸ்டால் ஆப் எல்லாமே புதிதான ஒரு இன்டர்ஃபேஸோடு கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொன்னால் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஆப்பும் அதோட இன்டர்ஃபேஸ் புதிதாக சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஃபீச்சர்ஸ் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய ஃபீச்சர்ஸும் இல்லை. இருக்கிற பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ மெயினாக கேமராவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் நல்லா புதிதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் புதுசாக இல்லை ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்மளால். ஃபீச்சர்ஸ் எதுவும் புதுசாக எதிர்பார்க்கல. பட் ஆனால் இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் ஓகே. ஸோ இந்த கெஸ்டர் தான் எனக்கு பொதுவாக பிடிக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOSல கொஞ்சம் லாங்காக லென்த்தாக வரும். பட் அது ஹோம் ஸ்க்ரீனில் வரும்போது மறைஞ்சிடும். பட் இந்த தடவை நம்ம MIUI 12ல் ஹோம் ஸ்க்ரீன் வரப்போ கூட அந்த கெஸ்டர் மறையலை. ஸோ இது யூஸ்வலாக எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஸோ அடுத்தபடியாக செட்டிங்ஸ் ஆப்பில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ செட்டிங்ஸ் ஆப்பில் உங்களுக்கு சேஞ்சஸ் பெருசாக இல்லை. பட் ஆனால் இங்கே அனிமேஷன்ஸ் உண்மையிலே ரெட்மி பாராட்டே ஆகணும். செமையான அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. iOSலாம் விட கூட ஒரு நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் ரெட்மியால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஜஸ்ட் நான் இப்போ இந்த சைடில்
ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் ஏறுது பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓவரால். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே எதுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கலாம் நல்லா கரெக்டாக வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணி நோட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள், நான் எதை கிளிக் பண்ணுறனோ அது கரெக்டாக கிராஃப் வந்து காமிக்குது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல டீப் க்ளீனிங் வந்து நியூ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டீப் க்ளீனிங் ஃபீச்சர்ஸ், அதாவது நீங்கள் வந்து டேரெக்டாக செட்டிங்ஸ் உள்ள போய் ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோரேஜில் உள்ள அந்த தேவையில்லாத டர்ட்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சில 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரியல்மிட்டேருந்து ரெட்மி காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நான் வந்து சொல்ல தோணுது. இந்த இடத்துல தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இங்கே உண்மையிலேயே இந்த பெர்மிஷன் ஸ்டேட்டஸ் வந்து நான் ரியல்மி யூஏல தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தேன் இதை பர்சனலாக. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட்ஸ், லொக்கேஷன்ஸ் மற்றும் அந்த மைக் இது எல்லாமே வந்து ஒரு தனியான ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து மற்ற ஆப்புக்கான யூசேஜ் வந்து ஜஸ்ட் கம்மி பண்ணிகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து கவனிச்சிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக வந்து யூஸ் பண்ணதா இல்லையா, இப்போ தேவையில்லாமல் நம்ம மைக் அசஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த பெர்மிஷன் ஸ்டேட்டஸ் வந்து யூஸ் பண்ண விடாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் ரெட்மி வந்து இப்போ கொடுக்குறது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இன்னும் கூட நம்மளுக்கு வந்து செக்யூராக வந்து இருக்கும். ஸோ இன்னும் கூட ஆண்ட்ராய்டை செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ பேட்டரியும் அதே மாதிரி தான். இன்டர்ஃபேஸ் புதுதாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து இது ஆண்ட்ராய்ட் 10 மேலே ஓடி இருக்குது, ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம. ஸோ வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், கேமிங் டர்போ, இது வந்து நம்ம MIUI 11ல் பார்த்த அதே ஃபீச்சர் தான். ஸோ வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி புதுதாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோ டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்போ வந்து இன்பில்ட்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். ஸோ ஃப்ளோட்டிங் விண்டோ ஆமாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமாக மறந்துருச்சு. நிறைய பேருக்கு இது தெரியதில்லை. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறீங்க பாருங்களேன், இதிலே வந்து உங்களுக்கு வருது ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் விண்டோ. அதாவது இங்கே விண்டோ வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி. இதுவும் வந்து நான் ரியல்மி யூஏல வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் எப்படி வரும் அதை கிளிக் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ வந்து ஃப்ளோட் ஆகும். அதுதான் ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மல்டி டாஸ்கிங்லாம் நம்மளுக்கு பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயங்களில் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, அதை நான் நோட் பண்ணணும் நோட் பேடில் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் விண்டோவில் போட்டுட்டு நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு விஷயம், ஓகே தான். ஸோ இப்போ இல்லை ஆப் ட்ராவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக நான் எனேபிள் பண்ணல. பட் இந்த தடவை MIUIயில் நீங்கள் ஆப் ட்ராவர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம MIUI 11ல் நம்மளுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸே அதுதான், ஆப் ட்ராவர் கொடுக்கல. மற்ற எல்லா பிராண்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தப்போ MIUI ஆப் ட்ராவர் கொடுக்கல. பட் இந்த தடவை ஆப் ட்ராவர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஓவரால் நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறது ஒரு யூரோப்பியன் பீட்டா வெர்ஷன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வியே அதுதான், இப்போ நம்ம இந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணலாமா? இந்த MIUI 12 வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 7 இல்லை ஏதாவது ஒரு ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, அதுக்கு இந்த வெர்ஷனை வந்து நான் டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன் தான் வந்து டவுன்லோடில் வந்து இருக்குது, சைனா பீட்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் டவுன்லோட் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா வெர்ஷனில் நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்து ஓடிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ப்ளூடூத் ஒர்க் ஆகலை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எனக்கு ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகலை. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஆப் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு வெளியே வந்துடும், திடீர்னு பவர் ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட ஓடிட்டுருக்கு. தயவு செஞ்சு இந்த பீட்டா வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் வந்து அதுவும் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நான் வந்து ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் இது ஸ்டேபிளாக வரட்டும். நம்ம சேனலில் வந்து MIUI 12 எப்போ வருதோ அது அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து வரிசையாக கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பீட்டா வெர்ஷன் வந்து விட்டுருந்தாங்க, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். எல்லாத்தையும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பேசுனது ஏதாச்சும் நான் இந்த வீடியோவில் மறந்துட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஓவரால் MIUI 12 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ MIUI 12 ஓவரால் யூஸ் பண்ண சூப்பராக வந்து இருக்குது, நல்ல அனிமேஷன்ஸ் இருக்குது. பட் இன்னும் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் பக்கியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பீடராகவும் ஸ்மூத்தராகவும் வந்து எனக்கு தெரியல. நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சினா நான் இந்த இன்ஸ்டால் பண்ணேன். பட் சத்தியமாக வந்து ஸ்மூத்தாக இல்லை, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், சைடில் போகிறேன், இது என்னன்னே தெரில. போன வீடியோலையும் இதே தான் சொல்லியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ண அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இல்லை, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க.
அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ரெட்மி நோட் 7 நோட் 7 ப்ரோ வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த MIUI டூல் அப்டேட், அதாவது நான் வந்து MIUI டூல் வந்து உடனே நான் வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது ரீமேக் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் இந்த ஸ்டூடியோ செட்டப், அதாவது இந்த லைட்னிங் மற்றும் இந்த பேக்ரவுண்ட், இப்போ உள்ள லைட்னிங் மற்றும் இப்போ என்னோட சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் எந்த லெவலில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறலாம் நான் ஜஸ்ட்டு யோசிக்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம்.